அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும் மகளிர் உரிமை தொகை என்ற. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகளிர் உரிமை தொகை. முதல்வர் விஜய் அவர்கள் கொடுக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகை நம்மளுடைய வங்கி கணக்கில் எப்போ விலகும், நம்ம வங்கி கணக்கை நம்ம எப்போ செக் பண்ணலாம், எப்போ அந்த 2500 ரூபாய் நீங்கள் எடுக்க முடியும், 2500 ரூபாய்க்கான மெசேஜ், அதாவது 2 SMS உங்களுக்கு எப்போது வரும் அப்படின்ற எல்லா விவரங்களையும் இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. வீடியோவை கடைசி வரை பாருங்க. அப்படின்னா தான் இந்த 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை சார்ந்த ரெகுலரான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். மறக்காம இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிதி அமைச்சகத்துடன் முதல்வர் ஆலோசனை, மகளிருக்கு 2500 ரூபாய் வழங்க தயாராகும் தவேக அரசாங்கம். ஸோ 2500 ரூபாய் அப்படின்றது எல்லோருக்குமே நிச்சயமாக உண்டு. தவேக அரசு தமிழகத்தில் பொறுப்பேற்றதை தொடர்ந்து தேர்தல் வாக்குறுதியின்படி, அதாவது தவேக அரசாங்கம் தேர்தல் வாக்குறுதியில் மகளிர் உரிமை தொகை அப்படின்றத மதிப்பு மிகு மகளிர் திட்டம் அப்படின்னு ஒன்று அறிவித்தாங்க. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு நம்ம இதுவரை 2-3 வருடங்களாக 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலமாக நம்ம வாங்கிட்டு இருந்தோம். அந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை இப்போ டைரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா மதிப்பு மிகு மகளிர் திட்டம் அப்படின்றத மாற்றிட்டாங்க. அதாவது பேரை மாற்றிருக்காங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படின்றத மதிப்பு மிகு மகளிர் உரிமை தொகை அப்படின்ற மாதிரியாக மாற்றிட்டாங்க. ஸோ இந்த திட்டத்தின் கீழே 1000 ரூபாய், அதாவது இதுவரை நீங்கள் 1000 ரூபாய் அப்படின்றது வாங்கிட்டு இருக்கக்கூடிய அனைவருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 2500 ரூபாய் கிடைக்க போகுது. இந்த 2500 ரூபாய் எப்போ நம்மளுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் அப்படின்றது தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சட்டசபை நாளுக்கு நாள் சட்டசபை வந்துட்டுருக்கு, நம்பிக்கை வாக்கெடுப்புகள் நடந்துகிட்ருக்கு. ஒவ்வொரு நாளும் பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசிடம் புதிய புதிய அறிவிப்புகளை வெளியாக தான் நம்ம பார்க்குறோம். ஸோ முக்கியமாக முதல்வர் விஜய் அவர்கள் அவங்க பதவி ஏற்ற உடனேயே கிட்டத்தட்ட 3 கோப்புகளில் கையெழுத்திட்டாங்க. அந்த 3 கோப்புகளுமே பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குற அளவில் தான் அந்த 3 கோப்புகளுமே இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெண்கள் பாதுகாப்புக்காக, அதாவது பெண்களுடைய பாதுகாப்பை இன்னும் வலுப்படுத்துகிற வகையில் ஒரு திட்டத்தை அறிவித்தாங்க. அதே போல் மின்சாரம், இந்த மாதிரியான ஒரு 2-3 திட்டங்களை அறிவித்தாங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நேற்று நடந்த சட்டசபையில், நேற்று நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் கூட முதல்வர் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதற்கு முந்தைய அரசாங்கம் அவர்கள் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய பணமாகட்டும், அவங்க அறிமுகப்படுத்திய திட்டமாகட்டும், எந்த திட்டத்தையும் தவேக அரசாங்கம் தடை பண்ணாது, அதாவது தடை விதிக்காத. அந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், காலை உணவு திட்டமாகட்டும் இருக்கட்டும், அந்த திட்டத்தை இப்போ அமைஞ்சிருக்கக்கூடிய தவேக அரசாங்கம் தடை விதிக்காது, கிடப்பிலையும் போடாது. அந்த திட்டங்கள் நமக்கு ரெகுலராக அது வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்றத சொன்னாங்க. அதே போல் இதுவரை நீங்கள் இந்த ஸ்டாலின் மூலமாக நீங்கள் 1000 ரூபாய் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வாங்கி கொண்டிருக்கிறீங்க. இந்த பிப்ரவரி மாதம் கூட 5000 ரூபாய் உங்களுக்கு கொடுத்தாங்க. நிறைய பேருக்கு அந்த 5000 ரூபாய் ஏறிச்சு. ஒரு சிலருக்கு, வெகுவாக சிலருக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 5000 ரூபாய் ஏறாமல் இருந்தது. அதே போல் உங்களோட ஸ்டாலின் முகாம்கள் மூலமாக நீங்கள் விண்ணப்பித்தவர்கள் நிறைய பேருக்கு அதை மறுபடியும், அதாவது அதை கேன்சல் ஆகி மறுபடியும் நிறைய பேர் அப்ளை பண்ணாங்க. அதுலேயுமே நிறைய பேருக்கு ஏறாமல் இருந்தது. ஸோ அவர்கள் அனைவருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கடந்த பிப்ரவரி அப்படிங்கும்போது இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் மே மாதம் 3 மாதம் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு அதற்கான அப்ரூவல் அப்படின்றது கிடைச்சிது. அதாவது இந்த மகளிர் திட்டத்திற்கான, இந்த மகளிர் உரிமை தொகைக்கான அப்ரூவல் கிடைச்சிது. ஸோ கூடிய சீக்கிரமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் மகளிர் உரிமை தொகை கிடைக்க போகுது. அதாவது 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கக்கூடிய அனைவருக்குமே, பிப்ரவரி மாதம் வரை வாங்கிட்டு இருக்கக்கூடிய அனைவருக்குமே 1,41,00,000 குடும்ப தலைவிகளுக்கு இந்த 2500
2500 அப்படின்றது கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் இப்போ புதிதாக விண்ணப்பித்து மகளிர் உரிமை தொகைக்கு புதிதாக விண்ணப்பித்து புதிய ரேஷன் கார்டு வந்து வாங்கி நீங்கள் புதிதாக விண்ணப்பித்தீங்க, உங்களுக்கு அப்ரூவலுக்கான மெசேஜ் வந்தது. ஸோ மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் நீங்கள் வந்து இணைக்கப்பட்டு விட்டீர்கள்ன்ற மாதிரியான ஒரு மெசேஜ் வந்து வந்தது அப்படின்னா அவர்களுக்குமே இந்த 2500 அப்படின்றது கிடைக்கும். அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில நாட்கள்லேயே, இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளேயே இதற்கான ஆலோசனை வந்து நடத்திட்டு வராங்க. இப்போ 1000 அப்படின்றது ஒரு நிதியிலேருந்து எடுத்து கொடுத்துருப்பாங்க. இதற்கு முந்தைய அரசு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பணம் ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நிதியிலேருந்து ஒதுக்கி வந்து எடுத்து கொடுக்குறாங்க. அதே போல் இந்த 1000 அப்படிங்கும்போது 2500, அப்போ எக்ஸ்ட்ரா 1500 ஒவ்வொரு குடும்பங்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2500 கொடுக்கணும். அப்படிங்கும்போது அதை வந்து எந்த நிதியிலிருந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்றத முதல்வர் வந்து நேற்று ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிதி அமைச்சகத்திடம், அதாவது தமிழ்நாடு அரசு நிதி அமைச்சர் ஒவ்வொரு துறையிலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லி வந்து ஆலோசனை பண்ணிட்டு வராங்க. எந்த நிதியிலேருந்து எந்த நிதிக்கு எடுத்து கொடுக்கலாம், எப்படி வந்து நம்ம பண்ணலாம், இந்த அரசை மேம்படுத்துகிற வகையில் இலவச அரசு பேருந்துகளாகட்டும், இலவச பயணங்களாகட்டும், எல்பிஜி சிலிண்டர் ஆகட்டும், இந்த மாதிரியான நிறைய திட்டங்கள் வந்து அமல்படுத்தியிருக்காங்க இல்லையா. இந்த திட்டங்களை எல்லாத்தையுமே நம்ம எதிலிருந்து எடுத்துகிட்டு வரலாம், எந்த நிதியிலேருந்து இதற்கான பணத்தை வந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஆலோசனை வந்து பண்ணிட்டு வராங்க. இன்னும் ஒரு சில நாட்கள்லேயே இதற்கான அறிவிப்புகள் வெளியாக போகுது அப்படின்றதையுமே அரசு தரப்பிலேருந்து சொல்கிறாங்க. இந்த 2500க்கான உரிமை தொகைக்கான அரசு அறிவிப்புகள் வந்து இன்னும் ஒரு சில நாட்களில் வெளியாக போகுது. ஸோ எல்லோருக்கும் மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடிய அனைவருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2500 கிடைக்க போகுது. அதே போல் 60 வயது வரை உள்ளவர்களுக்கு, அப்போ 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த 2500 கிடைக்காதா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக 60 வயது மேற்பட்டவங்களுக்கும் 2500 கிடையாதுங்க. உங்களுக்கு 3000 ரூபாய் முதியோர் பென்ஷன் மாதிரி கொடுக்க போகிறாங்க. முதியோர் தொகை ஓய்வூதியம் அப்படின்ற மாதிரியாக கொடுக்க போகிறாங்க. இது வந்து நீங்கள் உயிருள்ள காலம் வரை உங்களுக்கு அந்த ஓய்வூதியம் 3000 ரூபாய் அப்படின்றது கிடைக்கும். ஆனால் நீங்கள் இதுவரை மகளிர் உரிமை தொகை வாங்கிக்கிட்டு இருக்கீங்க, அப்போ எனக்கு வந்து 60 வயசு ஆயிடுச்சு கிடைக்காதன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் உண்டு. அரசாங்கம் வந்து அந்த திட்டத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செயல்படுத்துவாங்க. ஓகேவா. 2500 3000 உங்களுக்கு மாற்றி உங்களுடைய வங்கியில் வரவு வைப்பாங்களே தவிர உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை அப்படின்றது எந்தவித தடையும் இல்லாமல் இதுவரை வாங்கிட்டு இருக்கக்கூடிய அனைவருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடைக்க போகுது. இதுவரை வாங்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடைக்க போகுது. ஸோ இந்த மகளிர் உரிமை தொகை சார்ந்த ரெகுலரான ஒரு இன்ஃபர்மேஷன், அரசு அறிவிக்கக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்புகளை பற்றி நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க நண்பர்களே. தேங்க்யூ.